ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கேருந்து எப்படி வெளில வந்து பார்த்தா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தெரியுது. இன்றைக்கி வந்து மோனிஷாவுக்கு வந்து பிளானே தெரியாது எங்கே போகிறோம். நான் எதுவுமே சொல்லலை. அவளை அப்படியே சர்ப்ரைஸாக பிளைண்டாக கூட்டிகிட்டு போக போகிறேன் எங்கன்னு. அவள் நேற்றுலேருந்து கேட்டே இருக்கா, ஆனால் சொல்லவே இல்லை. தெரியாது எனக்கு. இந்த ரெய்னிங் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான் இப்போ இருக்கும். நேற்று வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பூலுக்கு போனோம். அது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப்பில் இருந்துச்சு. ஒரு நேச்சுரல் வாட்டர் தான் அந்த டைவர்ட் பண்ணி ஸ்விம்மிங் பூல் செட்டப்பில் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து லசியர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து ரொம்ப நேச்சுரல் ஒரு ஃப்ளோயிங் வாட்டராக இருக்கும். ஸோ அதான் சீசன் படி சம்டைம்ஸ் தண்ணி அங்கே வார்மாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. போனால் தான் தெரியும். ஆனால் ஒரு ஹைக் பண்ணி போனோம். அதுக்கு இங்கேருந்து ஒரு 1 hour அது. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அதனால சொல்லிட்டேன். ஸோ இப்போ அங்கே போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு அதில் திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். என்னடா அது கையில்? அது வந்து கப் நூடுல்ஸ், வாட்டர் கேன். செம்ம கேஸ் ரேட் அதிகம். கால்கரிலாம் வந்து 135 அப்படிதான் இருக்குது. இங்கே வந்து 170. மலை மேலே தாண்டி வர்றதுனால இங்கே இந்த மலைக்குள்ளே இருக்கிற எல்லா இடமே கேஸ் ரேட் அதிகம். கேஸ் நாங்கள் இந்த லசியர் ஸ்ப்ரிங்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. ஒரு நல்ல ஸ்பாட் வந்துச்சு சைடில் லேக்லாம். ஸோ அதனால எடுத்தோம். பட் ஐ திங்க் இதோட பெட்டர் ஸ்பாட்ஸ் வரும் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. நான் வந்து ஏதோ ஒரு ரோடுக்குள்ளே திரும்பணும் இந்த இடத்துக்கு போகிறதுக்காக. இந்த ரோடு பார்த்தா ஃபுல்லாக மண் ரோடாக இருக்குது. மண் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பள்ளம் பள்ளமாக இருக்குது. ஒரு 16 kilometers இது உள்ளதான் வந்துட்டு இருக்கோம் இப்போது. பார்ப்போம் அந்த எண்டு போய் பார்ப்போம். இன்னும் ஒரு 9 kilometers இருக்குது. ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்குது ரோடு ஃபுல்லாக. உங்களுக்கு கார் ஷேக்கார்லேயே தெரியும். கைஸ் வந்துட்டோம் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு. என்ன மேட்ருன்னு தெரியல. பெரிய ஹைக்லாம் கிடையாது. மேலேருந்து கீழே இறங்கி வரும். இது வந்து அப்படியே ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஒன்று போகுது. ஆனால் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்றாங்க. தண்ணி எப்படி வந்து சூடாக இருக்குன்னு எனக்கு தெரியல. போய் பார்ப்போம். அவ்வளோதான் வந்துட்டோம். ஜஸ்ட்டு ஒரு 2 minutes வாக்கு தான் கீழே நடந்து வரத்துக்கு. ஆனால் மேலே போகும்போது கஷ்டம்தான். அப்பில் ஃபுல்லாக ஏறி போகணும். தண்ணி எப்படி சூடாக இருக்குமா இருக்காதான்னு டவுட்டாக இருந்துச்சு. தண்ணி கொதிக்க இருக்கு. இங்கே முகம் வரதை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நிறைய பாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே கீழே நிறைய பாண்ட் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாண்ட் தண்ணி வருது. ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே போய் அந்த ஒரு ரிவருக்கு போகுது. அந்த ரிவர் வந்து ஃபுல் சில் வாட்ரு. நிறைய பேர் அப்படி போயிட்டு அந்த ரிவரில் போய் சில் வாட்டரில் உட்காந்துட்டு திருப்பி வராங்க. அது சமயம் இதுலேயுமே நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் கலரே ஒரு மாதிரி இருக்குது. தண்ணி ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்குது. நைஸ். ஆனால் இப்போ இங்கே உட்காந்தா குளிர் எதுவுமே தெரியல. ஆனால் மேலே எழுந்து ஒரு நிமிஷம் நின்னாலே நடுங்க கிடையாது. நைஸ். அதே சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பட்டோ? இந்த டெம்பரேச்சர் வந்து நல்லா கொதிக்க இருக்குது. நேற்றை விட அந்த ஸ்விமிங் பூலோட இது நல்லா இருந்துச்சு. என்ன நாங்கள் டவர்லாம் எடுத்துகிட்டே வரல. பட் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. இப்போ அப்பில் ஏறணும் திருப்பி மேலே காருக்கு. அதுதான் முடியல. மோனிஷாவுக்கு பசிக்கு தான் நல்லா சாப்பிட போகிறோம். ஒரு 100 kilometers வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம். ரேடியம் ஸ்ப்ரிங்ஸ் திருப்பி கிராஸ் பண்ணி கோல்டன் டவுனுக்கு வந்துட்டோம். இந்த டவுனோட பேரே வந்து கோல்டன், அதுதான் இதோட பேரே. பின்னாடி வந்து சுற்றி அங்கே இது ஒரு ஹில்ஸ் தான், மவுண்டன்ஸ் தான் சுற்றி. இங்கே வந்திருக்கோம். இங்கே எப்படி இருக்கும் அப்போ அதை விட கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி தான் தெரியுது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்தோம். நாங்கள் முன்னாடியெல்லாம் புக்லாம் பண்ணல. இங்கே ராண்டோம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அதான் வந்து இங்கே இருக்கலே சீப்பஸ்ட். $69 தான் இருக்குது பர் நைட்டு. ஸ்ட்ரைட்டாக அப்படியே மவுண்டன்ஸ் தெரியுது வெளியிலேருந்து. உள்ள ரூமே வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இட்ஸ் ஒர்த் ஆக்சுவலாக $69 இருக்குது. செக்இன்லாம் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சும்மா அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் போனதுனால வந்து அந்த தண்ணி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஷவர் மட்டும் பண்ணிவிட்டு சும்மா வெளில போயிட்டு இந்த டவுன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் ஹாப்பனிங்காலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ரேடியம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸோட இது கொஞ்சம் பெரிய ஊர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் சுற்றி மவுண்டன்ஸ் இருக்குது இங்கேயும். ஸோ அப்படியே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் ஜீப் வாங்கினதுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீப்பை நல்லா அடித்து ஆஃப் ரோடெலாம் பண்ணி வண்டி நல்லா டர்ட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே வந்து 6 மணி கூட ஆகலை இன்னும். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு.
5:40 தான் ஆகுது. ஆனால் யாருமே இல்லை வெளியில், வெறும் கார்ஸ் மட்டும் தான் போகுது, யாரும் நடந்து போக மாட்டாங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நேற்று வந்து கொஞ்சம் அப்படியே இந்த டவுன் டவுன் மட்டும் பார்த்தோம். ரொம்ப சின்ன ஊர் தான், சின்ன டவுன் டவுன் தான், ஆனால் நல்லா இருக்குது இந்த ஊருக்கு. கோல்டன்னு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க இங்கே. இன்றைக்கி வந்து திருப்பி அவ்வளோதான் கேல்கரி போகிறோம். பட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது போகிற வழியில். இங்கேருந்து ஒரு 3 hours கேல்கரி. ஸோ ஒரு போகிற வழியில் அங்கங்கே ஒரு ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு போகலாம், இதுக்கு முன்னாடி பார்க்காத ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும் லீவ் தான், செக் அவுட் டைம் வந்துடுச்சு, லீவ் தான். கோல்டன் எப்படி இருக்குது? கோல்டன் கோல்டனாக இருக்கா? யா, அந்த மாதிரி ஓப்பனாக ஒரு இடம் வந்துச்சுன்னா ஸ்கீயிங் பண்ணுவோம். அடுத்து அங்கே போகிறோம். We are going to go and see some waterfalls. Manish வந்து கூகுள் பண்ணி சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிகாஸ் நாங்கள் வந்து போன வாட்டி போகும்போது வேற யூ வாட்ச் தீஸ் லேக், இன்னும் லேக்கை விட ஜாஸ்பரில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ we're going to go and see some waterfalls. அப்படியே தள்ளிடு, அப்படியே ஓரமாக அங்கே போய் வண்டி போகுதுயா. டைம் வந்து 12:25. நாங்கள் வந்து எப்பயோ கிளம்பணும். பட் காற்று வந்து கம்மியாக இருக்குன்னு காமிச்சது எனக்கு. ஸோ அதனால் ஏர் ஃபில் பண்ணலான்னு வந்தேன். ஃபில் பண்ணிட்டு பார்த்தா ஒரு டயரில் மட்டும் ரொம்ப கம்மியாச்சு. பார்த்தா நல்லா இவ்வளோ பெரிய யானி ஏறி இருக்குன்னு இந்த ஆஃப் ரோட் பண்ண ரோட்டில் வந்ததுனால. ஸோ அதனால் திருப்பி கேல்கரி வரைக்கும் போகணும், 300 kilometers போகணும். அப்படியே ஓட்டு போனால் ஏன்னா இறங்குது டக்குன்னு நான் அடித்து பார்த்தேன். ஸோ அதனால் டப்புன்னு ஒரு இந்த மொபைல் டயர் சரி பண்ணுறோம் கூப்பிட்டு டக்குன்னு ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் போட்டோம். அதெல்லாம் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கு இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இப்போ தான் முடிச்சுட்டு திருப்பி டேங்க்லாம் ஃபில் பண்ணிட்டு இதெல்லாம் கிளம்பணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பாட் யாருக்குமே தெரியாது, 3 ஷோக்கும் தெரியாது. நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன். என்ன பார்க்க போகிறோம்? தப்பு இல்லை, wolf. I have seen that only. guys, இங்கே வந்து ஒரு wolf சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த wolf சென்டருக்கு தான் வந்து wolves பார்க்கலாம்னு வந்திருக்கோம். எனக்கு கண்டு முன்னாடி 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. Oh my god. Do that guys see? Wolf's feet is like the dog dying away. அவன் பேசிக்கலி டாக்ஸ் தாண்டி அவனுங்க. Oh, நீங்க வாங்க. Hi ghost. Hi. Ghost. Oh my god. முடிச்சாச்சு. செம்மையா இருந்துச்சு. And போன உடனே there was like one person who came and like explained about the whole stuff. They go to the eat and என்ன ஆச்சு back in 1950s certain இதெல்லாம் அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. It was very very nice. And கடைசியில் வந்து இந்த I like the friendship, that's the wolf. And also she said that there is a place where like they'll take the wolf and then wolf உங்களை முன்னாடி போவோம், முன்னாடி wherever it goes no they will leave it without any leash or anything. It will go around and then அது கூடயே நீங்க அப்படியே walk பண்ணி you can go and then like it's like a 1.5 hours hike or something like that. So you go with the wolf as it goes. Yeah, it was very very nice. Bye golden. பயங்கரமான ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை இப்போ கிராஸ் பண்ணுற கீழே இருக்கு வரும்போது இதுதான் சீனிக்காக இருக்குது இந்த ரோட்ஸ்லாம். எப்பா நான் இந்த பக்கம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. லைக் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பிசியில் வந்து நாங்கள் அந்த சைடு பேம் ஜாஸ்பர் சைடு போனோம். இந்த சைட்லாம் போவே இல்லை, இதான் இந்த பிரிட்ஜ் மேலே தான் போகிறோம். இப்போ வேறு லெவலு. எங்கே எந்த மலையிலேருந்து எந்த மலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோன்னே புரியல. Full frozen da. I think waterfalls are very frozen no. ஒரு 88 kilometers வந்துட்டோம் அங்கேருந்து கிளம்பி. ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா கிராஸ் பண்ணி திருப்பி ஆல்பர்ட்டா உள்ள போக போகிறோம். நம்ம ரொம்ப ஆல்டிடியூட் மேலே வந்துட்டோம் போல். சுற்றி பக்கத்தில் ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது எல்லா இடமும். ஐ திங்க் ஏதோ ஒரு மவுண்டன் மேலே ஏறி இருக்கும். ஏன்னா இந்த சைட்லேயுமே இப்போ ட்ரீஸ்லாம் அப்படியே ஒயிட் ஆகிற மாதிரி சூப்பர் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த போவேலி பார்க்கு இந்த ரோடு இதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் ஃபுல்லாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை நான் இப்போ ஹைவேல போகாமல் இதில் போகிறது பெட்டரு. நாங்கள் இந்த ரோட்டில் தான் வரும்போது வந்தோம்.
கிளீனா இருந்துச்சு ரோடு. இப்ப பார்த்தா பயங்கர ஸ்னோ ஃபுல்லா ஐஸா இருக்கு ரோடு. இந்த உல்ஃபு முடிச்சுட்டு இந்த போகாலி பார்க் வழியா வந்தோம். ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்தோம், ஆனால் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே அப்படியே வந்துட்டோம். அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே அங்கே பார்க்கலாம் தான் நினைச்சோம், சில ஸ்பாட்ஸ்லாம். பட் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு இப்போ. ஸோ அதனால அப்படியே பேம்ப் வந்துட்டோம். பேம்ப்லேயும் ஆல்ரெடி 2-3 வாட்டி போயிட்டோம் பேம்ப். ஸோ அதனால பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டோம். இந்த ட்ரிப்புக்கு போதும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ½ hour இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ கேல்கரி போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்குறேன். டில் தென் இட்ஸ் மனிஷ் அண்ட் மோனிஷா. பாய் பாய்.